வேற லெவல் போங்க மக்களே, தாறு மாறு தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் பிக் பாஸ் சீசன் நான் நினைக்கிறேன் ப்ரோ. அந்த லெவலுக்கு தரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீசன் வந்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீசன் வரப்போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. சொல்ல முடியாதுங்க. இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் பிக் பாஸே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அந்த மாதிரி தரமா பிளே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. வேற லெவல்ல பிளே பண்றாங்க. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஒயில்ட் கார்டு ப்ரோ. இதுக்கு முன்னாடி எல்லா சீசன் எங்க கணக்கு பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீசன்லயும் வந்த ஒயில்ட் கார்டை விட இந்த சீசன்ல வந்திருக்க ஒயில்ட் கார்டு தான் இருக்கிறதுலே தரமான தற்குறிகள் ப்ரோ. நான் சத்தியமா ஓப்பனா தான் சொல்றேன் ப்ரோ. வேற லெவல்ல பிளே பண்றாங்க. ஒரு நாமினேஷனை, அதுவும் ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சா எப்படி நாமினேட் பண்ணணும், என்ன காரணம் சொல்ல கூட தெரியாம அந்த காரணத்தை அடுத்தவங்ககிட்ட கேட்டு அதை நாமினேட் பண்ற ஒரு தற்குறி கூட்டத்தை நம்ம இங்க தான் பாக்குறோம். எப்படி இவங்களை நான் நாமினேட் பண்ணோம், ஏதாவது காரணம் கூட ஏங்க உங்களுக்கு ரீசன் இருக்கணுங்க. யாரையா ஒருத்தர் நாமினேட் பண்றதுக்கு ரீசனே இல்லாம ஒருத்தர் பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் இந்த ரீசனை கடன் வாங்கிட்டு வந்து நாமினேட் பண்றீங்க தெரியுமா? வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள தரமா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க ப்ரோ. கிடைக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிக் பாஸ் கொஞ்சம் புதுசா பண்ணலாம், கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு ப்ரோ. எப்பவுமே ஓப்பன் நாமினேஷன் எப்படி வைப்பாங்க, அந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்கார வச்சு ஒவ்வொருத்தரையா ஃப்ரெண்ட்ல எந்திரிச்சு போய் நாமினேஷன் பண்ண வைப்பாங்க. அப்படித்தானே இல்லையா? க்ளோஸ் நாமினேஷன் எப்படி வைப்பாங்க, ஒவ்வொருத்தர கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டி அந்த ரெண்டு பேர் யாரு, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முதல் முறையா பிக் பாஸ் வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எல்லாரும் நிப்பாட்டி வச்சு, இங்க பாருங்க ஓப்பன் நாமினேஷன் வைக்க போறேன், ஆனா நான் வந்து உங்களை ஃப்ரீயா விட்டுருவேன், நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் டப்புன்னு எப்பவாச்சும் ஒருத்தர் யார் பேரையா சொல்லி கூப்பிடுவேன், கூட்டு ரெண்டு பேர் பேரை சொல்லி ரீசன் கேட்பேன், நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படி வச்சா இவங்க வந்து சும்மா எதர்ச்சியா போயிட்டு இருப்பாங்க. அப்ப எதர்ச்சியா டக்குன்னு கேட்கும்போது எதர்ச்சியா யாருக்கான பேரையா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் பிளானை போட்டார். ஆனா இங்க என்ன நடக்கு தெரியுமா? இந்த டாக்ஸிக் கேங் உட்கார்ந்து பக்காவா பிளான் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு, அவங்களுக்கு ஓட்டு, இவங்களுக்கு ஓட்டு, அவங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லி பிளானை போட்டு பக்காவா நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. சத்தியமா சொல்றேன், என்னத்தை சொல்ல எனக்கு தெரியல. முக்கியமா அந்த ஒயில் கார்டெலாம் இருக்காங்க தெரியுமா, இவங்க கேமர்லாம் கிடையாது கைஸ். பக்காவான பூமர், பூமர் ஒரு அளவுக்கு ஆக மாட்டாங்க. அந்த வகையில் யார் யார் எப்படி நாமினேட் பண்ணா, என்னென்ன ரீசன் வச்சு நாமினேட் பண்ணிருக்கா, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள பாருங்க. முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வகையில் பிக் பாஸ் வந்து இந்த விஷயத்த சொன்னார். எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சு நான் அப்பப்ப கேட்பேன், கேட்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார்ப்பா. சொல்லிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ண அடுத்த செகண்டே நம்ம இவங்க இருக்காங்களா, அவங்க பேரு சாண்ட்ரா போயிட்டு விஜய் பாருக்கிட்ட, பாரு கெமிக்கு ஏதாச்சும் எனக்கு ரீசன் கூட, கெமியை வந்து நான் நாமினேஷன் கொண்டு வரணும் பார்த்துக்கோ, கெமியை வந்து நான் நாமினேட் பண்ண போறேன், கெமிக்கு ஏதாவது எனக்கு ரீசன் சொல்லன்னு சொல்லி கெமிக்கு ரீசனை விஜய் பார்க்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ விஜய் பார் அந்த இடத்துல உட்காந்துட்டு ரீசன் தானே, இருங்க நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்களாம். அப்படியே கேஷுவலா நிற்கிறாங்களாம். அந்த கேஷுவலா அப்படியே இருந்து அப்படி ரீசனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மொத்தமா அந்த சேர்ல உட்காந்து பயங்கரமா அந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு 2 ஓட்டு போடு, நான் இவங்களுக்கு 2 ஓட்டு போடுறேன், நான் அவங்களுக்கு போடுறேன், நீ உங்களுக்கு போடுறேன்னு சொல்லி வேற லெவல்ல பிளானை போட்டு இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? அப்ப பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா அப்படியே ஒரு ரேண்டமா தான் எல்லாரையும் கூட்டிட்டு இருக்காரு. ரேண்டமா ஒருத்தரையா கூப்பிடுறாரு. அப்போ ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்குமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தசையில உட்கார்ந்துருக்காங்க. பல பேர் வெளியே உட்கார்ந்துருக்காங்க, சில பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சில பேர் லிவிங் ஏரியால இன்னொரு முக்கில போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த டாக்ஸிக் கேங்க பொறுத்தவரைக்கும் யார் பேரை செலக்ட் பண்ணாலும் அவங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்க, யாரோட பேரை சொல்றாங்கன்னு சொல்லி ஓடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அது முக்கியமா விஜே பாரு எல்லா இடத்துக்கும் பிச்சு பிடிங்க ஓடுறாங்க. யார் என்ன சொல்றா, யார் பேரை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏன்னா அதுபடி நாமினேஷன் மாத்தணும்ல. ஏன்னா 2 ஓட்டுகள் போட்டா போதும், ஒருத்தர் நாமினேஷன்ல கொண்டு வந்துடலாம். அதனால பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல 2 பேர்கிட்ட நம்ம விஜே பாரு கடுமையா மொக்க வாங்கினாங்க. ஏன்னா வெளியே நம்ம ரம்யாவும் வினோத் அவர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப ரம்யா அவர்கள்ட்ட பிக் பாஸ் கேக்குறாங்க, அந்த 2 பேர் யாருப்பா, காரணம் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே ரம்யா வந்து அவங்களுக்கான விஷயத்தை சொல்ல போறாங்க. அப்படி சொல்ல போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் பிச்சு பிடிங்க ஓடி வராங்க. அதுவும் தட்டோட ஓடி வராங்க. யாரா அது தட்டோட ஓடி வருதுன்னு பார்த்தா விஜே பாரு தட்டோட ஓடி வந்து என்ன காரணம் சொல்றா, யார் பேரை சொல்றான்னு சொல்லி அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்ப கேட்கறாங்க ரம்யா கிட்ட, யார் பேரை சொன்ன, என்ன ரீசன் சொன்ன, சொல்ல அப்படி சொல்லி கேட்கறாங்க. ரம்யா அந்த இடத்துல பொழிச்சு வச்சுட்டாங்க. உன் பேரை சொன்னேன் அவ்வளவுதான், ஆனா ரீசன்லாம் சொல்ல முடியாது, ரீசன்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது, சரியா? நான் யாரையும் சொல்லுவேன், எப்படி ரீசன் சொல்லுவேன், என்ன வேணா பேசுவேன், அதை உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொழிச்சு கொடுத்தாச்சு. உடனே அந்த இடத்துல விஜே பாரு இருந்துட்டு ரீசன் சொல்லணும், இது ஓப்பன் நாமினேஷன் தானே, ரீசன் கூட சொல்ல மாட்டியா, நான் ஒரு ஓப்பன் நாமினேஷன்ல ரீசன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ரம்யா பொழிச்சுன்னு விட்டாங்க.
போலீஸ் அவன்டெல்லாம் ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா பிரஜனையும் நம்ம விஜய் பார்வை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. பிரஜனுக்கான ரீசன் அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நான் சொல்லியிருந்தேன் பிரஜன் வந்து வீட்டுக்குள்ள வளர்ப்பை பத்தி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வச்சு ஆக்சுவலா நாமினேட் பண்ணிருப்பாங்க போல. அந்த ரீசனை சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி வினோத் அவர்கள் வெளியே உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப வினோத் அவர்கள் பேர் பிக் பாஸ் எடுத்தோன்னே திருப்பி அக்கா உள்ள இருந்து வேகமா பிச்சு பிடிங்க ஓடி வராங்க. வேகமா பிச்சு பிடிங்க ஓடி வந்து சொல்லுங்க அப்படிங்கும் போது வினோத் பிடிச்சி சுட்டி விட்டாரு. துறப்ப சும்மா வந்து கத்திட்டு இருக்கேன், நான் சொல்லுவேன் சரியா, தேவையெல்லாம் வந்து கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பிடிச்சி சுட்டி விட்டாரு. இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஓடி 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 போய் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஓடி போய் என்ன சொல்றாங்க, யார் பேரை சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டு அதை வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்ஃபர்மேஷன் இஸ் எ வெல்த். எப்படி இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஒரு கன்றாவியான ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இதை பார்த்துட்டு இருந்த சுபிக்ஷா, இதை பார்த்துட்டு இருந்த அன்பு கேங் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க கூட்டமாக சேர்ந்து தான் ஒரு பிளான் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஓட்டுகள் கரெக்டாக பிரித்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த இதெல்லாம் பண்ணல, இந்த டாக்ஸி கேங் பண்ணுற மாதிரி கேவலமான வேலைகள் பண்ணல. இந்த டாக்ஸி கேங் வந்து அதுக்கு ரொம்ப தெளிவாக பிளான் போடுறாங்க. எப்படின்னா இவங்களை நாமினேட் பண்ணுறியா இந்த ரீசன் சொல்லி, அவங்கள நாமினேட் பண்ணுறியா அந்த ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் கேவலமான விஷயம். ஓப்பன் நாமினேஷனில் எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஓட்டுக்களை கெஸ் பண்ணலாம், ஓட்டுக்களை கவுண்ட் பண்ணலாம். ஆனா வன்மத்தை வச்சுட்டு ரீசன்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகேவா? அந்த வகையில் இந்த அன்பு கேங் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓட்டுகளை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி எல்லாரையுமே இந்த நாமினேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 13 பேர் இந்த நாமினேஷன்ல வந்துட்டாங்கப்பா. அது நல்லா தான் இருக்கு. ஆனா இவங்க பண்ற விஷயங்கள் உண்மையாவே நல்லா இல்ல ப்ரோ. இது வரப்போற சீசன் அழிக்கும். இந்த சீசனே அழிச்சிரும் ப்ரோ, சுத்தமா அழிச்சிரும். நல்லாவே இல்லை. சும்மா இஷ்டத்துக்கு பேசி வச்சுட்டு அவங்கள பண்ணி இவங்கள பண்ணி இந்த ரீசன்ஸ் சொல்லு அந்த ரீசன்ஸ் சொல்லு, அது பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு. சத்தியமா சொல்றேன், பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு. சுத்தமா நல்லா இல்ல. அந்த வகையில் ஒரு வழியா அந்த நாமினேஷனை பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. இதுல நம்ம விஜய் பார்வை சொல்லணுமா, எப்பா ஒவ்வொரு இடமா ஓடி போய் அதை பண்ணி இதை பண்ணி, யாரை பண்ற இவங்க பண்றியா அவங்கள பண்றியான்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இதுல பெரிய சிரிப்பு நடந்துச்சு ப்ரோ. சுபிக்ஷா வந்து இவங்க கூட்டமா சேர்ந்து பண்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு நீங்கள் வந்து இந்த குரூப்பிசத்தை பற்றிலாம் பேசுனீங்களா, குரூப்பிசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே குரூப்பாக சேர்ந்தான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. அப்போ அது என்ன குரூப்பாக சேர்ந்து பண்ணலாமா? நீங்கள் இப்போ குரூப்பாக சேர்ந்து ஒன்று பண்ணுறீங்களா, அது ஃபேர் கிடையாதுன்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல சாண்ட்ரா இருந்துச்சு, நாங்கள் குரூப் இல்லைடா, நாங்கள் குரூப்பாக இருந்து தான் ஆகணும்டா, ஏன்னா எங்களை தனியாக ஆட விட மாட்டாங்கடா, நாங்கள் குரூப் சேர்ந்து தான் ஆடி ஆகணும், ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அளவுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது குரூப்பிசத்தை உடைக்க போகிறேன், நீங்கள் குரூப்பாக இருக்கு, இந்த குரூப்பை உடைப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அங்க ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து இன்னொரு பேச்சா, வரும்போது ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து குரூப்பா சேர்ந்து அதுக்கு ஒரு மலுப்பல் வேற. அதுல கேட்டா இது ஃபேர் தான், இப்படிதான் ஆட முடியும், இப்படி இல்லைன்னா ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்கு வேற. என்னங்க நீங்க சத்தியமா புரியல. இதுல சாண்ட்ராட்ட கேட்கறாங்க திருப்பி சுபிக்ஷா, இல்ல இது ஃபேர் கிடையாது இல்லைங்க, அப்ப கூட்டமா சேர்ந்து பண்ணக்கூடாது, நீங்க கூட்டமா சேர்ந்து பிளான் போட்டு பண்ணும்போது இது ஃபேரா இருக்காதுல்ல அப்படின்னா, இதுல ஃபேர் அன்ஃபேர்லாம் பார்க்க முடியாதுப்பா. இது இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படிதான் போகும், ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஆட்டம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மலுப்பல் வேற. கடைசியில் சுபிக்ஷா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சேன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? சுபிக்ஷா கூட்டம் அவங்க கூட்டத்தை நடுவில் உட்கார வச்சாச்சு. வேற நம்ம சாண்ட்ரா வந்து கூட்ட பக்கத்து சேர்ல உட்கார வச்சு தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா ஒன்றும் இல்லை, நாங்கள் கூட்டமாக தான் ஆடுறோம், வெளியே சொல்லி கொடுத்துறா சரியா, நீ வேணா நம்ம கூட்டத்தில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அந்த டாபிக் உடனே விட்டாச்சு. உடனே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு ஓகே நீங்கள் இப்படி கண்டெக்டில் இருக்கீங்கண்ணே, நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்கண்ணே, புருஷன் முன்னாடி 2 பேரும் சும்மா பேசிக்கிறீங்கண்ணே, ஓகேன்னு சொல்லி அவங்களும் அந்த டாபிக் விட்டாச்சு. நல்லா தானே கொஸ்டின் கேட்டீங்க, சுபிக்ஷா நல்லா தான் கொஸ்டின் கேட்டாங்க. புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்களே, இவங்களை தொட்டா அவர் வருவேன்னு சொல்லுவார், அவரை தொட்டா நீங்கள் வருவேன்னு சொல்கிறீங்க, அப்போ இது ஃபேர் கிடையாதுன்னு கேட்டால், இல்லை நாங்கள் அப்படித்தான் இருப்போம், அவளுக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றுனா அவள் வருவா அப்படி சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை சொல்லி தான் கடைசியில் நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கையில் ஒரு சூப்பர் பவர் வச்சுருக்காங்க, 2 பேரும் பயங்கரமான சப்போர்ட்டோட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தான் நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே நல்ல ரீசன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய மைனஸே அதுதான், எல்லாரும் தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க, பட் இவங்க தனிமையை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு 13 பேரை நாமினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 13 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுக்குள்ளே இருக்க 16 பேரில் FJ எஸ்கேப்பா, அவன் கேப்டன். அடுத்த நம்ம வினோத் அவர்கள் தப்பிஸ்டாப்ல, காமு மாமா தப்பிஸ்டாப்ல, மீது எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. யாருக்கு ஓட்டுகள் போடாமல் இந்த வீட்டோட வெளியே தூக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.